பெட்ரோல் டீசல் 21 நாட்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் கேன்களில் வாங்கி செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்க மாநில தலைவர் முரளி தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒன்றிய அரசு வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விநியோகத்தை மட்டும்தான் நிறுத்தியுள்ளதாகவும் பெட்ரோல் டீசல் கையிருப்பு 90 நாட்களுக்கு இருப்பதாக அறிவித்துள்ளதாகவும் கூறினார். மேலும் தமிழகத்தில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை 14 இடங்களில் சப்ளை நிலையங்கள் இருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 21 நாட்களுக்கு பெட்ரோல் டீசல் கையிருப்பு உள்ளது என்று கூறிய அவர், வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதே போதுமானது என்றும் தேவைக்கு அதிகமான பெட்ரோல் டீசலை கையிருப்பு என்ற நோக்கத்தில் கேன்களில் வாங்கி செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்கம் கேட்டுக்கிறது என்னன்னாக்கா, போனால் எல்லாருக்குமே பெட்ரோல் டீசல் கிடைக்கும் அப்படின்ற போது அது ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை ஏற்படுத்தி நீங்களே அதை நெருக்கடியை ஏற்படுத்தாதீங்க. கிடைச்ச தகவலின்படி 21 நாளுக்கு அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வேணாக்கா ஆயில் கம்பெனியினுடைய ஸ்டேட் ஹெட்ஸு சென்னையில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்கள் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இது மாதிரி ரொம்ப மீடியாவில் அதிகமான ஃப்ளாஷ் நியூஸ் வந்ததுனால நான் தொலைபேசி மூலமாக அவங்ககிட்ட பேசி கேட்டபொழுது அவங்க சொன்னது, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 21 நாளைக்கு ஸ்டாக் இருக்குது, அதுக்கு முன்கூட்டியே தேவையான ஸ்டாக்கு நமக்கு வரும், அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை அப்படின்றது தெளிவாக எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அதை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன்.